الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم للحقتم قليلا وَلَبَقِيتُمْ كَثِيرًا أو كما قال رسول الله صلى الله عليه சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய சிரிப்பை குறைத்து கொண்டு உங்களுடைய அழுகையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே 6485வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிவீர்களானால், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சால், சல்லல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் லஹிக்தும் கலீலா, நீங்கள் குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள். வலபகீத்தும் கசீரா, மேலும் நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா கம்மியாக சிரிச்சுக்கிறீங்க, அதிகமாக அழுதுக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சங்கைக்குரியவர்களே, இந்த 2 வரி செய்தி நிறைய விஷயங்களை நமக்கு வாழ்வியல் பாடமாக சொல்லித் தருகிறது. நம் மார்க்கத்தில் புன்னகை 24 மணி நேரமும் ஒவ்வொரு முஃமினின் மீது இருக்க வேண்டும். புன்னகை எப்பொழுதுமே ஒரு மூமினை பார்க்கின்ற பொழுது, மனைவியை பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது, நம்ம நண்பர்களை பார்க்கின்ற பொழுது, சொந்த பந்தங்களை பார்க்கின்ற பொழுது, யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் சதக்காவாக, தர்மமாக தன் முகத்திலிருந்து மலர்ந்த அந்த புன்னகையை நாம் கொடுக்க வேண்டும். புன்னகையோடு ஒரு முஃமினை பார்ப்பது சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நம் மார்க்கத்தில் புன்னகைக்கு தடை கிடையாது. அது எல்லா நேரங்களிலையும் ஒவ்வொரு முஃமினிடத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் புன்னகை. அதே நேரத்திலே சிரிப்பு என்பது பற்களை அனைத்தையும் வெளிப்படுத்தி வெளிச்சிரிப்பாக சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்புகள் என்பது நம் மார்க்கத்திலே அதிகமாக சிரிப்பது தடை என்றால், குறைவாக நாம் சிரிப்பை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை நம் மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே நேரத்தில் எத்தனையோ பல விஷயங்களுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாம், உலக விஷயங்களுக்கு, உலக ஆதாயங்களுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாம், அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். சுவர்க்கத்தை நினைத்து, நரகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். கபருடைய நிலைமைகளை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்ற பொழுது, பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டும். இப்படி கண்ணீர் துளிகள், குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கூட கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதாக நமக்கு கண்ணீரினுடைய வகைகளை நமக்கு அழகான முறையில் மார்க்கம் இன்னொரு புறம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது முதல் பாடம் படிப்பினையாக நம் வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி, இந்த ஹதீஸில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சான்னு கேட்குறாங்க. நீங்கள் எடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கம்மியாக சிரிங்க, அதிகமாக அழுகுங்க அப்படின்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சிரிப்பை குறைச்சிக்கிருவீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்றால், உலகத்திலே லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருக்கான். நிறைய மனிதர்களை, கௌமுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பியிருக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு மனிதர், அதுவும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்
சுவனத்தையும் நரகத்தையும் நேரடியாக பார்த்து விட்டு வந்தவர்கள். நேரடியாக சுவனத்தையும் நரகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த சுவனத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதே போன்று நரகத்தில் அதனுடைய ஆழம் எவ்வளவு, அதில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், என்னென்ன பிரிவுக்காக வேண்டி, தண்டனைக்காக வேண்டி, குற்றத்திற்காக வேண்டி தண்டனை செய்யப்படுகின்றார்கள், வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும் பொழுது டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு பயங்கரமான சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. எல்லா நபித்தோழர்களும் உட்கார்ந்துட்டுருக்காங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு சப்தம் வந்துச்சு, என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள் யார் ரசூலுல்லாஹி தெரியலை அப்படின்னா. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து ஒரு கல் போடப்பட்டது. ஒரு கல் ஒன்று, ஒரு கிணறு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கிணத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறோம். அதே மாதிரி ஒரு நரகத்தில் அப்படி ஒரு கல் போடப்பட்டுச்சு. அந்த கல் அதனுடைய கடைசி தளத்தை கீழே வந்து அடைவதற்கு 70,000 வருடங்கள் ஆச்சான். அது மேலேருந்து கீழே வந்து விழுகிறதுக்கு 70,000 வருடமானது. இப்பொழுது தான் அந்த வருடத்தை கடந்து வந்து விழுந்தது. அந்த சப்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி அணுவாக அங்கு மறுமை விஷயங்கள், கபருடைய விஷயங்கள், 7 வாரத்தை கடந்து போனாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா அதிசயங்களையும் பார்த்தார்கள், எல்லா மலக்குமார்களையும் பார்த்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டான். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேங்க. எல்லாத்தையும் காட்டிட்டான். மலக்கு, ஜின்னு, ஷைத்தான், 7 வானம், 7 பூமி, நரகம், சொர்க்கம், என்னென்ன அதிசயங்கள், ஆச்சரியங்கள், சிதறத்துல் முன்தஹாங்கிற அந்த இடம், அருஷு, குருஷு, ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தினுடைய நீரருந்தும் இடம், நிழல், எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டிட்டு, அல்லாஹ் அவனே நேரடியாக அருகாமையில் அழைத்து அல்லாஹையும் அவனே காட்டிட்டான். அல்லாஹ்வை பார்த்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நேரடியாக பார்த்தாங்க, திரை இல்லாமல். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, லவ் தஅலமூன மா அலமு, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்கள் முகத்தில் அழுகை அதிகமாக இருக்கும், சிரிப்பு குறைவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியில் சூரிய கிரகண தொழுகை ஒரு தடவை தொழுகை வச்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகம் சூரிய கிரகம்னு வருதா இல்லையா? சூரிய கிரகண தொழுகை வச்சுட்ருக்கும் பொழுது சாபாக்கெல்லாம் பின்னாடி தொழுதுட்ருக்காங்க. நபியன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போதே கையை இப்படிங்கிறாங்க, ஒரு சைக்கினை கையை எடுத்து எதையோ பறிப்பதை போன்று, இழுப்பதை போன்று சைக்கினை பண்ணுறாங்க. தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு எப்போவுமே சஹாபாக்கள் விளக்கம் கேட்பாங்க. நபிய நாயகமே தொழுதுட்டு இருக்கும் பொழுது தங்களுடைய கரத்தை உயர்த்தி எதையோ இழுப்பதை போன்று, கூப்பிடுவதை போன்று அசைத்தீர்கள், என்ன காரணம் அப்படின்னு. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் தொழுதுட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை காட்டினேன், நரகத்தை அல்லாஹ் காட்டினான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுவனத்தை காட்டினான். அந்த சுவனத்திலே ஒரு திராட்சை கொத்து ஒன்றை பார்த்தேன். திராட்சை இருக்கல்லவா, கிரேப், அந்த திராட்சை கொத்தை பார்த்தேன். அது எனக்கு மிகுந்த அருகாமையில் இருந்தது. என்னுடைய ஆசை, அதிலிருந்து ஒரு கொத்தை நான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்பட்டேன். அதனால் அதை பிடுங்குவதற்காக வேண்டி கையை உள்ளே விட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நபினா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ஒரு திராட்சை கொத்தை மட்டும் நான் பிடுங்கி உங்கள் கையில் கொடுத்துருந்தேன்டா, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களும் அதிலிருந்து சாப்பிட்டாலும் அதில் குறையவே குறையாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சுவனத்தினுடைய அலாதியான அற்புதங்கள் எவ்வளவு நம்மளால் சிந்திக்க முடிகிறதா? யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். ஆகையால் உங்களுடைய கண்ணீர் துளிகளை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கண்ணீரினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டாலும் அந்த 2 சொட்டு கண்ணீரையும் அல்லாஹ் சேகரித்து வச்சிருப்பான். எதுக்கு தெரியுமா? நாளை மறுமையில் நரகம் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்,
நரகம் என்பதாக தீர்ப்பாகிவிட்டால் அந்த கண்ணீர் துளிகளை அல்லாஹ்வை நினைத்து இறையச்சத்தோடு தக்குவாவோடு அழுது வடித்த அந்த கண்ணீர் துளிகளை சேகரித்த அந்த கண்ணீர் துளிகளை அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நரகத்திலே ஊற்றுவான். நரகம் அப்படியே குளிர்ந்த இடமாக மாறிவிடும். அந்த நெருப்பு சூட்டினுடைய தன்மையை அது இழந்துவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹுவை நினைத்து இறைவனுக்காக வேண்டிய தக்குவாவோடு இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு நாம் விடக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகையால் சங்கைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்த விஷயத்தை ஹதீஸை அறிவிச்சிட்டாங்க. ஹதீஸை அறிவித்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு ஹதீஸின் மூலியமாக, சம்பவத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அதையெல்லாம் உள்வாங்கி இறைவனுக்கு பயந்து கண்ணீர் வடித்து சிறந்த முஃமினாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் ஆக்கி தந்தல் புரிய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சிரிப்புகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறைவாக ஆக்கி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அமைத்து தந்தல் புரிய வேண்டும். வாஹு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.